மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் முதலாக சுற்றுலா பயணிகளுக்கான பயணச்சந்தை சென்னையில் 3 நாட்கள் நடைபெற இருக்கிறது. இன்றைக்கு முதல் நாள். இந்த பயணச்சந்தையை நம்முடைய அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர், சுற்றுலாத்துறை ஆணையர் எல்லோரும் இணைந்து இந்த பயணச்சந்தையை தொடங்கி இருக்கிறோம். இதில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து இந்த சுற்றுலாத்துறை தொடர்பான ஏற்பாட்டாளர்கள், அதேபோல் ஹோட்டல் உரிமையாளர்கள், அது வழிகாட்டிகள், இப்படி எல்லோருமே இதில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை சுற்றுலாத்துறையை ஒரு தொழிற்துறை என்கிற அறிவிப்பினை வெளியிட்டு இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக பல்வேறு திட்டங்களை வகுத்து, அதற்காக சுற்றுலா கொள்கையினையும் வகுத்து, அதற்கு கூடுதலாக நிதியினையும் தந்து இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரும்பணியாற்றி வருகிறார்கள். நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய முயற்சியின் ஒரு முன்னோட்டமாக சுற்றுலாத்துறைக்கென ஒரு சட்டத்தையும் இந்த நிதிநிலை அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த சுற்றுலாத்துறை மூலம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், அதேபோல் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களில் இருக்கிற சுற்றுலா பயணிகள் எல்லாம் தமிழ்நாட்டிற்கு வருகை தருவதற்கு அமைதியாக மகிழ்ச்சியாக தமிழ்நாட்டிலே வந்து சுற்றுலா கண்டுகளித்து செல்வதற்கு நம்ம வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாநில அரசுலாம் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும் வகையில் பிற மாநில அரசுகளோடு போய் அங்கே இருக்கிற டூரிஸ்ட் ஆப்ரேட்டர் கூட வந்து அங்கே இருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்து பார்ட்னர்ஷிப் மீட்டிங் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. ஏன் தமிழகத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே இந்த முயற்சிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு முதலாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலின்படி அவர்களுடைய ஆணையின் அடிப்படையிலே தான் இன்றைய பயணச்சந்தை இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த பயணச்சந்தை 3 நாட்களுக்கு நடைபெறுகிறது. பல்வேறு மாநிலங்களிலிருந்து, அது கேரளாவாக இருக்கலாம், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஜார்க்கண்ட், இப்படி பல்வேறு வட இந்திய மாநிலங்களிலிருந்தும் வருகை தந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். மிக சிறப்பாக இந்த பயணச்சந்தை என்பது வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பயணச்சந்தை மூலம் இன்னும் சுற்றுலா தமிழ்நாட்டிலே மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது. அது உங்களுக்கே தெரியும். நீங்கள் தான் அதில் முடிவு சொல்ல வேண்டும். நாங்கள் ஒன்றும் சொல்வதற்கில்லை. எப்போதுமே ஒன்றிய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிற அரசாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது ஊடகவியலாளர்களுக்கும் நம்முடைய பத்திரிகையாளர்களுக்கும் நன்றாக தெரியும்.